இயேசுவானவரே எழுதலையா? இயேசுவே இயேசுவே கிறிஸ்துன்னு எழுதியிருக்கா? அல்லேலூயா. சம்மதிக்கிறது அவ்வளவு பெரிய காரியமா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கன்ஃபெஷன், அறிக்கை செய்தல், ஒப்புக்கொள்ளுதல் அவ்வளோ முக்கியமாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதில் இருக்கிற சத்தியம் என்ன? பல வகையில் நான் போதிக்கிறேன், எனக்கு திருப்தி இல்லை. காரணம், உங்களுக்குள்ளால் அது சரியாக ஏறலை, கிரியை செய்யலை, நீங்கள் அதுக்கு அதில் உள்ள ஒரு மாற்றத்துக்குள்ளால் கடந்து வரலைங்கிறத உங்களிலிருந்து கவனிக்கிறேன். அதனால் அதே தலைப்பில் அந்தி கிறிஸ்து அல்லேலூயா என்கிற தலைப்பில் சுற்றி சுற்றி வருகிறோம். சாத்தானுடைய ஆழமே இதுதான். அந்தி கிறிஸ்துவாக, கிறிஸ்துவுக்கு எதிரியாக தன்னை வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவுக்கு எதிரியாக இருப்பது, தன்னை கிறிஸ்துவை போல மக்களை நம்ப வைப்பது, ஜனங்களை நம்ப வைப்பது. கிறிஸ்துவுக்கு எதிரி நியாயப்படி எப்படி வெளிப்படணும்? கிறிஸ்துவுக்கு எதிரி எப்படி வெளிப்படணும்? கிறிஸ்துவுக்கு, தேவனு கர்த்தர் தெய்வத்துக்கு எதிரி யாரு? சாத்தான். வாயை திறந்து சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு எதிரி யாரு? சாத்தான். ஆனால் சாத்தான் தன்னை எப்படி வெளிப்படுத்தணும்? நியாயப்படி தன்னை, நான் சாத்தான் வந்திருக்கிறேன், நான் சாத்தான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தணும். ஆனால் அவன் தன்னை எப்படி இப்படிதான் வெளிப்படுத்துகிறான்? அது ஆச்சரியம் இல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அவனுடைய ஊழியக்காரரும் கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே என்று பவுல் துணிகரமாக எழுதுகிறார். அப்படின்னா சாத்தான் பிசாசு, நான் பேய், நான் பிசாசு, நான் சாத்தான், எனக்கு வல்லமை இப்படி பரிசுத்தமானது, என்னால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள், என்னால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறவர்கள் இந்த பூமியிலிருந்து இப்போ இன்னொரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தில் போய் ஜீவிப்பதற்கு யாராக மாறிடுவாங்க? தகுதி உள்ளவங்களாக மாறிடுவாங்க. அவங்க யாராக மாறிடுவாங்க? தகுதி உள்ளவங்களாக மாறுவாங்க. அதுதான் என்னுடைய ராஜ்யம், இது என்னுடைய ராஜ்யம் அல்ல அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது. இயேசுநாதர் பிலாத்தினிடத்தில் சொன்னார், நீர் யூதருடைய ராஜாவான்னு கேட்டபோது, நான் யூதருடைய ராஜா தான், ஆனால் என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. என்னுடைய அரசு இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல, நான் இந்த உலகத்துக்கு ராஜாவல்ல, பரலோகத்தில் ஆமேன் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த யூதர்களுக்கு நான் ராஜா அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவன் அப்படி ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் பூலோகத்தில் அவன் கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறான். அதனால் பூலோகத்தில் தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் பயங்கரமான ஆழமான தீர்க்க தரிசன சத்தியங்களாக இருக்கிறதுனால சாத்தானுக்கு அவனுடைய வேலைகளை செய்வது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் ஆவி, ஜலம், இரத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. தேவன் எப்படி ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவனாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக எப்படி நமக்குள்ளால எவ்வளவு சாட்சிகள் உண்டானாலும் நம்மிடத்தில் நாம் மெச்சிக்கொள்ளத்தக்கதான எப்படிப்பட்ட ஒருவேளை வெளிப்பாடுகள் நமக்கு இருந்தாலும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியவர் யாரு? நமக்குள்ள இருக்கிற அந்த இரத்தத்தையும் ஜலத்தையும் குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியவர் இரத்தத்தையும் ஜலத்தையும் நமக்குள்ள அனுப்பினவர்.
இரத்தத்தையும் ஜலத்தையும் நமக்குள்ளால கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை ஜலமாக இரத்தமாக இந்த பூமியில், பரலோகத்தில் வார்த்தையாக பரிசுத்த ஆவியாக சாட்சி கொடுக்கிறதுக்கு மேலே பிதா, கீழே தேவனுடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். வேற யாருக்கு சாட்சி என்ன செய்யாது? வேற யாருடைய சாட்சியும் ஒவ்வாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இது அவங்களுக்கு. அதனால இயேசுவானவரே கிறிஸ்து என்று சொல்லுகிறதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. உதாரணமாக பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருந்தார். யூத மார்க்கத்தை அமைந்த வேதத்துக்கும் யூதர்களுடைய பிதாவாகிய தேவனுக்கும் பெரிய முக்கியமான ஊழியக்காரனாக இருந்தார். அந்த வேளையில் அவர் என்ன ஊழியத்தை செய்தாரோ, என்ன கோட்பாட்டில் என்ன ஒரு முக்கியத்துவத்துக்குள்ள அவர் ஊழியம் செய்தாரோ நமக்கு அது எழுதலை. ஆனால் அவனை தமஸ்கு நடுத்தருவில் கர்த்தர் சந்தித்து ஒளியை கொண்டு, வெளிச்சத்தை கொண்டு அவனுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவனுடைய 2 மாமிச கண்களையும், அவன் பூமிக்கு அடுத்த இந்த வேதத்தையும் பூமிக்கு அடுத்த இந்த யூதர்களுடைய தெய்வத்தையும் அறிகிற அந்த கண்கள், அதை குறித்து பார்த்து அதை கவனித்து அந்த தரிசனத்தோடு ஊழியம் செய்கிற கண்களை எடுத்து போட்டார் கர்த்தர். எடுத்து போட்டு அந்த மனுஷனுடைய முதல் ஊழியத்தை கர்த்தர் நிறுத்தினார். முதல் ஊழியம் இதுதான். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து வருகிற ஊழியத்தை தான் பவுல் அன்றைக்கு செய்தார். அவர்களும் பிதாவுக்கு, அல்லாவுக்கு விரோதமாக எழும்புகிறவனை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. பவுலுடைய கோட்பாடு எப்படி தான் இருந்தது? பிதாவுக்கு எதிராக எழும்புகிறவர்களை, அந்த பழைய ஏற்பாடு வேதத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உலகத்தில் வைக்கக்கூடாது என்கிற கோட்பாடு தான் பவுலுக்கு இருந்தது. ரெண்டும் ஒன்று தான். அது அன்றைக்கு பவுலுடைய ஊழியம் அப்படித்தான் இருந்தது. அந்த ஊழியத்தில் அவர் எதற்கு எதிராக இருந்தாரோ, அந்த ஊழியத்தில் எதுக்கு எதிராக இருந்து அவர் தீவிரவாதியை போல ஒரு சாரார் மேலே சாடி அவர்களை அழித்து கொல்லுவதற்கு அவர் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையோடு இருந்தாரோ, அதே கொள்கைக்கு அவன் நேர் மாறானது தான் உண்மைங்கிறத அவர் தெரிந்த உடனே உலகத்தில் ஒரே ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம் இருக்குது, பவுலுடைய கோட்பாட்டுக்கு எதிரான கூட்டம். அந்த கூட்டத்தை எல்லாம் அழிக்கிறத பவுல் கோட்பாடாக கொண்டு இருந்தார். பிரதான ஆசாரிகளிடத்தில் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு எங்கேயெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுகிறானோ, இயேசுவை பற்றி பாடுகிறானோ, இயேசுவை பற்றி ஆராதனை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் ஓடி போய் அவர்களெல்லாம் பிடித்து தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய அதிகார வெறியினால அவர்களை பிடித்து சிறைச்சாலையில் கொண்டு போட்டு ஸ்திரீகளை முடியை பிடிச்சி, சடையை பிடிச்சி கைகளில் கொண்டுட்டு குதிரையில் அவ்வளோ பயிற்சி இருந்ததான் பவுலுக்கு. அப்படியே தூக்கி கொண்டு எங்கே தெரிஞ்சுக்கிடுவாராம்? பிரதான ஆசாரியர்கள்ட்ட கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட வெறியோடு இருந்தால் ஸ்தேவானை கொல்லுவதற்கு ஒரு சாட்சியும் கல்லறிகிறவனுமாக இருந்ததாக அங்கே சரித்திரம் சொல்லுகிறார். அந்த பவுல் ஊழியத்துக்கு வந்த உடனே கர்த்தரால் தொடப்பட்டு, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் நீ சொன்ன உடனே, அப்போ நான் என்ன செய்யணும்? நான் இப்போ இதே இயேசுவுக்கு தானே நான் எதிரியாக இருக்கிறேன், இந்த இயேசுவை தானே நான் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அத்தனை பேரை நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அப்போ நான் இனி என்ன ஊழியம் செய்யணும்னு பவுல் கேட்குறார். உடனே கர்த்தர், எனக்கு இந்த இயேசுக்கு நீ இனி யாராக இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்திற்கு ஒரு பிள்ளை முதல்ல படி. நீ இப்போ அனனியாவிடத்துல சொல்லுகிறார். ஆமேன். அனனியாவிடத்துல பவுலை அனுப்புகிறார். அப்போ அவன் கேட்குற, ஆண்டவரே அவனுக்கு பயந்தான் நாங்கள் கதை படைச்சிட்டு உள்ளே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவனை வருவான், அவனை அபிஷேகம் பண்ண, அவன் என்ன ஊழியம் செய்வான்? அவனுக்கு விரோதமாக செய்கிறவன் இல்லையான்னு அவன் கேட்குறான். கேட்கும்போது நீ போ, நான் சொல்கிற மாதிரி அவன்கிட்ட என்ன செய், போ, என்னுடைய நாமத்தை, எந்த நாமத்துக்கு அப்போ விரோதமாக இருந்திருக்கிறான்? இயேசு என்கிற நாமத்துக்கு. இயேசு என்கிற நாமம் தேவனுடைய குமாரனுடைய நாமமாக அங்கீகரிக்கப்பட வேண்டியது தான் அன்றைக்கு பிரச்சனையாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளாத, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருந்து அந்த நாமத்தை அழிக்கிறதோ, அந்த நாமத்தை தொழுது கொள்கிற, அந்த நாமத்தை தரித்திருக்கிறவர்களை அழிக்கிறதுக்குமான ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டவர் தான் யாரு? பவுலடியார். இப்பொழுது கர்த்தர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம்
இந்த நாமத்தின் நிமித்தம் எத்தனை பேரை எப்படி உபத்திரவப்படுத்தி சித்திரவதை பண்ணி அவர்களை இந்த நாமத்தை தொழுது கொள்ளாதபடி எப்படிப்பட்ட பிரச்சனைகளை, வேதனைகளை, நோவுகளை உண்டாக்கி, பயத்தை உண்டாக்கி அவங்கள திருப்ப வேண்டும் என்று பவுல் பிரயாசப்பட்டாரோ, இப்போ அதே நாமத்துக்கு பவுல் யாரா மாறுறாரு? ஆமென், அல்லேலூயா. படிங்க அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை முதல்ல படி. ஒரு ஆள் வாசிச்சப்புறம் அடுத்த ஆள் வாசிக்க கூடாது. அதே போல ரொம்ப அவசரப்பட்டு இப்போ வாசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனத்தில் வளர்றதான் பிரயோஜனம். அது நிமித்தமாக ஒரு பிரச்சனத்தை உண்டாக்கக்கூடாது. எல்லாருக்கும் கொஞ்சம் வசனம் வாசிக்கணும்னு பிரியம் இருக்கும். உடனே எடுத்துக்கிட்டதுக்கு கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அவங்களும் வாசிக்கணும், விட்டு கொடுக்கணும். புரியுதா அவங்களுக்கு? நாம் எடுத்துருவேன் அப்படி இப்படி இப்படி இல்லை. நல்ல திருத்தமாக வாசித்தா பிரசங்கத்துக்கு உதவியாக இருக்கும். அப்படி தான் வாசித்து பழகணும். புரியுதா? படிங்க. தாமதமின்றி வாயை திறந்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கிறிஸ்துவை, இப்போ நம்ம கிறிஸ்துவை அல்ல அங்கே மென்ஷன் பண்ணுறது. முதல்ல இப்போ எழுதினவர் லூக்கா அப்படி எழுதியிருக்கிறாரு. அதில் 22ஆம் வசனத்தை படிங்க. பவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து, இயேசுவை கை நீட்டி சொல்லுகிறார் பவுல். இவரே கிறிஸ்து. இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்வதற்கு அன்றைக்கு யூதர்களுக்கும் யூத மார்க்கத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு யாருக்குமே முடியலை. அந்த அளவுக்கு அவங்க தேவனுடைய குமாரனை குறித்து ஒரு அறிவோடு இருந்தாங்க. மேசியாவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து என்ன இருந்தாங்க? ஒரு அறிவோடு இருந்தாங்க. அந்த அறிவின்படி அவங்க பார்க்கும்போது, ஆமே மரியாளுக்கு வயிற்றில் பிறந்து ஆமே மனுஷர் மத்தியில் ஒரு தச்சனுடைய மகனாக, மரியாளுக்கு கூட பிறந்த இவ்வளோ பிள்ளைகளுக்கு இடையில பிறந்திருக்கிற மூத்த மகனாக பிறந்திருக்கிற ஒரு இயேசுவை அவர்கள் தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியலை. அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி புரியுமோ தெரியல. அவங்க அறிவு குறைவாக இயேசுவை எதிர்க்கலை. அவங்களுக்குரிய வேதத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள் அத்தனையுமே வெளிப்படுத்துகிற விசேஷம் 19ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதியில் இயேசுவை பற்றின சாட்சி எதுவாக இருக்குதா? தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் அவ்வளவு தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அவ்வளவு இயேசுவை பற்றினது, கிறிஸ்துவை பற்றினது. அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி என்ன செய்ய வேண்டியது? அறிய வேண்டியது என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அந்த ஒரு அறிவோடு கூட நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடினா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு அன்றைக்கு அந்த ஆவிகளை வியாக்கியானம் பண்ணி அவங்களுக்குள் வெளிப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவினால உண்டான பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள கிடையாது. யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினால ஆமென் வியாக்கியானம் பண்ணி அவங்களுக்கு உணர்த்துகிற பரிசுத்த ஆவி கிடையாது. அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் படி, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய வேண்டிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவைக்கு பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை என்பதல்ல அந்த வேத வார்த்தைகளுடைய அர்த்தம். இதுக்குத்தான் பிரசங்கி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வேண்டும் என்று சொல்லுகிறது. இது தெரியாம உலக அறிவில் கொஞ்சம் நுணுக்கமாக கொஞ்சம் வேத படிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேச படிச்சுட்டு நான் பிரசங்கின்னு சொல்லி இன்றைக்கு சின்ன சின்ன பையன்மாரெல்லாம் இறங்கி வந்து வேதத்துடைய மகத்துவங்களை கெடுத்து போட்டாங்க. அதுதான் அறியாத முட்டாள் பையர்களுக்கும் அதுதான் பிடித்தமாக இருக்குது. அது அப்படி அல்ல. அல்லேலூயா. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மகிமைப்படாதபடினால் பரிசுத்த ஆவி அவரால் அருளப்படவில்லை என்பதற்கு அர்த்தம். அவர் எப்படி மகிமைப்பட்டார் என்றால், எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டு இருந்த இயேசு மரணத்தை சரீரத்தில் இரண்டாம் மரணமாகிய
பாவ பிரமாணத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லி உணர்த்துகிறேன். இரண்டாம் மரணத்துக்கு ஆதாரமான பாவ பிரமாணம் நம்ம சரீரத்தில் இருக்குது. அந்த பாவ பிரமாணத்தோட நம்ம வேற ஒன்றும் செய்யண்டாம். ஒரு 80 90 அதுக்கு மேற்பட்ட வருஷங்களோ சுகமா வாழ்ந்து பிடிச்சிட்டா போதும், பாதாளத்துக்கு போயிடுவோம். காரணம், ரெண்டாம் மரணத்துக்கு தள்ள வேண்டிய 10 கற்பனையுடைய பாவம் அவ்வளோ நம்முடைய சரீரத்தில் ஆல்ரெடி செட் அவுட் ஆகியிருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால அந்த அந்த அப்படியே நம்ம வாழ்ந்து முடித்தோமானால் ரெண்டாம் மரணம் நரகம்தான். அந்த வசனம் திரும்ப இருக்கப்படி மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூரில் சற்று சிறிய வரக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் பரிகரித்த நிமித்தம் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2 நிமித்தம் 1:10 பரிகரித்தார் என்றும், எபிரேயர் 2:9 உத்தரித்தார் என்றும். அதாவது அந்த மரணத்தினுடைய ஆக்கினைக்கு விலகுவதற்கு அந்த ஆக்கினை நரகத்தில் எவ்வளவு உண்டோ அத்தனையும் நீக்கி போடுவதற்கு அதை விட மேலான ஆக்கினை ஏற்று அதை பற்றி ஒருவரும் எப்படிப்பட்ட பிசாசில் நிரப்பப்பட்டிருக்கிற ஆசாரியனும் இந்த பாவத்துக்கு பரிகாரம் நடக்கலடி சொல்லாதபடி அதிக ஆக்கினை அடைந்தார் என்று அப்படி விளக்கத்தை நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், போதித்து இருக்கிறேன். அதனால அது முடிஞ்சுது. அப்படி முடித்ததுனால மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அப்படி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதுனால அப்போஸ்தலர் 2:33 எடுத்தபடி உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று மரணத்துக்கு அடுத்த பாவ சரீரத்தில் இருந்த மகிமைக்கு விரோதமான அத்தனையும் ஆக்கினையினால அழித்தார், மகிமை அடைந்தார். இப்ப மகிமை அடைந்தவருக்குள்ளால இருந்த ஆவியை கொண்டு அவர் பிதாவில் கொடுக்கிறார். பிதா ஆமேன், நான் பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிற தேற்றரவாளனே வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வார், போதிப்பார் என்று 14 யோவான் 16 எழுதினார். அல்லேலூயா. அது 15 16 16 26 இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகி வந்த பிறகுதான் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படின்னா பவுலுக்கு அதுக்கு முன்னால அந்த விவரம் என்ன செய்யல, தெரியல என்பது நியாயத்துக்கு விரோதமானதல்ல. புரியுதா அவங்களுக்கு? யூதர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்கிறோம். அந்த காலம் வரைக்கும் அவங்க குற்றவாளிகள் அல்ல. இப்ப பரிசுத்த ஆவியும் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த அவங்க யாருதான்? தேவனுடைய விரோத. அவர் குறிப்பிட்ட காலம் வரும்போது அவங்க அந்த காரியத்துல இறங்கி தங்களை ஒப்பு கொடுக்கலன்னா இன்னும் அற்பமான ஜனங்களால அவங்க உபத்திரத்துக்கு தான் ஆளாவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. யாருமே இதை பற்றி பேசி யூதர்களுடைய தீமைக்கோ இல்லைன்னா அவங்களோட கர்த்தர் இருக்கிறதுக்கு உள்ள விளக்கங்களை சொல்லதோ கேட்க முடியாது. இப்படி ஒருத்தருக்கு அந்த சத்தியம் என்ன செய்யாது, தெரியாது. அதனால சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால இந்த நம்ம பார்த்துட்டு வந்த வேத பாகத்துல பரிசுத்த ஆவி வந்த பிறகுதான் எல்லாவற்றையும் அவங்களுக்கு என்ன செய்வார், போதிப்பார். அல்லேலூயா. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற தேற்றரவான சத்திய ஆவியானவரே வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வார், போதிப்பார் என்று 15:16 தெளிவாக சொல்லுகிறார். 26 நினைக்கிறேன், 26 சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் இதுல உள்ள உண்மையான சத்தியத்தை நம்ம அப்படியே கொண்டு வந்தாதான் 1 கொரிந்தியர் நிருபம் 12:3 தேவனு ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லாதிருப்பான், சொல்ல மாட்டான். இயேசுவை நல்லா கவனிச்சுக்க, இயேசுவை நேரடியாக பார்த்த உடனே ஆமேன். இப்போ என்ன, எதையுமே யார் அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கு வசனத்தின் அடிப்படையில் சத்தியத்தோடு சொல்ல தெரியாம புரிய தெரியாம அந்தி கிறிஸ்து பற்றி பேசுகிறதும், அதே போல பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த ஆவியினால் வருகிற விளக்கங்களையும் சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்கிறதும் இன்றைக்குள்ள கிறிஸ்துவத்தினுடைய வேத புரட்டுக்காரர்கள் என்று சொல்வதற்கு ஆதாரமாக இருக்கிற காரியமே அதுதான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை அதுல பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனை இயேசுவை கர்த்தர் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினாலே அன்றி
நமக்கு இங்க வார்த்தை என்ன சொல்லி எழுதி போட்டிருக்கிறேன்னா, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு ஸ்திரீயின் வித்து. கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு ஸ்திரீயின் வித்து. எந்த ஸ்திரீயின் வித்து? ஆதாம் முதல்ல ஜெனிப்பிக்கப்பட்டா, ஆதாம் பாவம் செய்யல. ரெண்டாவது ஏவாள் என்ன செய்யப்பட்டா? ஜெனிப்பிக்கப்பட்டா. ஆனா ஏவாள் என்ன செய்தா? பாவம் செய்தா. யாரு சொல்றா? தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். ஏவாள் தான் என்ன செய்தா? பாவம் செய்தா என்று சொல்லக்கூடிய அளவுள்ள ஸ்திரீயின் வித்து. அந்த ஸ்திரீயின் வித்து இயேசு. இப்போ அல்லேலூயா, இம்மானுவேல் என்று சொல்கிற வார்த்தைக்கு தேவன் மனுஷனுக்குள், இல்லைன்னா தேவன் மனுஷனோடு என்பது நம்ம இருக்கல. தேவன் மனுஷனோடு, மனுஷனுக்குள், அதாவது மனுஷன் இயேசு, தேவன் கிறிஸ்து. மனுஷன் இயேசு, தேவன் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற வார்த்தை ஒன்றாகணும்னா, இயேசுவையும் கிறிஸ்து பிரிக்காம சொல்லணும்னா, கிறிஸ்து தேவனுக்குள், அதாவது தேவன் மனுஷனுக்குள் ரெண்டரை கலந்து விட வேண்டும். அதாவது மனுஷகுமாரனாக பரலோகம் அவரை என்ன செய்யணும்? அங்கீகரிக்க வேண்டும். பரலோகம் மனுஷகுமாரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷகுமாரன் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பரலோகம் அங்கீகரிக்கத்தக்கதாக அவனை, ஒரு மனுஷனை, மனுஷன் சாட்சால் மனுஷன் பரலோகத்துக்கு போகிறார். பரலோகம் அவரை தேவனுடைய குமாரனுக்கு அடுத்த எல்லா அந்தஸ்தும் கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்த ஒரு மனுஷிகத்தின் அழிவு, இயேசுவில் இருக்க வேண்டிய, ஸ்திரீயின் வித்தில் இருக்கக்கூடிய அழிவை கிறிஸ்துவானார் அவர்கள் என்ன செய்திருக்கணும்? அழித்து மகிமையடை செய்திருக்கணும். அதை செய்தது தான் எப்படி? மாமிசத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை இயேசு என்கிற மாமிசத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர் கிறிஸ்து. ஆமேன். ஒருவரை இயேசு கிறிஸ்து குறித்து சிலுவையில் என்ன செய்ய முடியாது? அறையவே முடியாது. நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான பரலோகத்தின் சேனையை என் பிதா என்ன செய்திருப்பார்? அனுப்பி இருப்பார். அதனால அவரை ஒருத்தரும் சிலுவையில் அறைய முடியாது. அவர் தான் தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் தன்னை ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். யாரை பிடிச்சவரை சிலுவையில் அறைய முடியாது. அதனால அவர் தன்னை ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவானவர் இயேசுவை மகிமையடை செய்யணும். நமக்கு விசேஷமே, நமக்கு தெரியாம ஒரு சத்தியம் பயங்கரமா இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தையே குழப்பிட்டு இருக்குது. அதை யாரும் தலைக்குள்ள கொடுத்து அதை தியானிக்கிறதாக எனக்கு தெரியல. எவ்வளோ மெசேஜ்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பார்க்குறேன். யாருக்குமே அந்த பக்கத்தில் ஒரு நடத்துதலும் இல்லை. நம்ம மெசேஜ்கள்லாம் நீங்கள் இப்போ அனுப்பி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கேயாவது அனுப்பி எடுத்து வேற கூடுதல் ஆட்களுக்கு போகிற முயற்சி பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் எங்கேயுமே இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி உள்ள உண்மையான சத்தியத்தை யாருமே பேசுகிறது இல்லை. அந்தி கிறிஸ்து வருவான் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஒரு மனுஷன் இருந்தார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய டாக்டர், ஜஸ்டின் பிரபாகரன் சொல்லி. அவர் இந்த அந்தி கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி தான் பேசுவார். 4 மணிக்கூர் மூச்சு விடாமல் பேசுவார். உள்ளே இருந்து ஏதோ பெரிய டேங்கில் ஒரு தோரம் போட்டு அங்கே இருக்கிற தண்ணி அவ்வளவும் அப்படியே பீச்சு அடிக்கப்பட்டால் எப்படி வெளியே வருமோ அதே மாதிரி வார்த்தை வந்து கொண்டு இருக்கும். நிறுத்தாமல் பேசிகிட்டு இருப்பார். அல்லேலூயா. அப்படி ஒரு பிரசங்கியாக இருந்தார். ஒரு காலத்தில் அதெல்லாம் எனக்கு சத்தியம் தெரியாத காலத்தில், வசனம் தெரியாத காலத்தில் ரொம்ப விரும்பி திரும்ப 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 அதை நான் போட்டு கேட்டு அதில் நிறையா கொஞ்சம் அறிவோடு இருந்தேன். வேதத்துக்குள்ளே ஆழமாக போன பிறகு தான் அவரும் ஒரு ஜால்ரா தான். எல்லாரும் ஒருத்தன் பேசுகிற கேட்டு ஒருத்தன் பேசுகிற கேட்டு ஒருத்தன் பேசுகிற கேட்டு பேசுகிறாரே தவிர வேதத்தின் மகத்துவத்துக்குள்ளே ஒருத்தனை என்ன செய்யல போய் அந்தி கிறிஸ்துக்கு சரியான விளக்கத்தை ஒருத்தனை பேசலைங்கிறத கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. இயேசுவை கர்த்தர் என்று என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை பண்ண தெரியாது. அது தெரிஞ்ச பிறகு, அந்த மாற்றம் வந்த பிறகு அப்படிப்பட்டவர்களால ஒரு நாளும் அதுக்குள்ளால போகவே முடியாது. நீ அதுக்குள்ள போயிட்டு இருக்கிறீன்னா நீ சுத்தமா பரிசுத்த ஆவிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. உனக்குள்ளால அந்த ஆத்மாவில் அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கு நீ இடம் கொடுக்கவே இல்லை. எவங்களா இருந்தாலும் சரிதான்,
உறுதியாக சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஆமே. அதனால அந்த தலைப்பில் நாம் இன்றைக்கு இயேசுவானவரே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறதுக்கு 2 வசனங்களை படித்தோம். ஒன்று, ஆமே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். திரும்ப ஒருக்கா படி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்து ஒரு பிள்ளை படி. பையன்மாரில் ஒருத்தர் படிங்கடா. பவுல் அதிகமாக திடங்கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை என்ன செய்தான்? கலங்க பண்ணினான். அல்லேலூயா. அப்ப நான் அதுக்கு விளக்கம் சொன்னேன், உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்குதா? இதுக்கு நேர் மாறாகத்தான் பவுல் என்ன செய்தான்? நடந்து கொண்டான். இந்த இயேசுவுக்கு விரோதமாக கர்த்தர் அவனை தொட்டதோட அவனுக்குள்ளால வந்த மாற்றம் அது என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கந்தாகே மந்திரியும் பிலிப்பு அப்போஸ்தலன் என்ன செய்கிறாங்க? அவன் கந்தாகே மந்திரியின் இடத்துல கர்த்தர் யாரை அனுப்புகிறாரு? 37ஆம் வசனம் படி. 26ஆம் வசனத்தை படி. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். நல்லா கவனிச்சுக்க. அப்பொழுது அவன், யார்? மந்திரி, காரியதரிசி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அதுக்கு முந்தி கேட்டா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்லுகிறாரா, இன்னொருத்தரை குறித்து சொல்லுகிறாரா? அப்போ அதுக்கு விளக்கத்தை இந்த இயேசுவை பற்றி இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது போல தெளிவாக பிலிப்பு அப்போஸ்தலன் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? கந்தாகே மந்திரியுடைய காரியதரிசிக்கு சொல்லியிருக்கிறார். அவன் அதை புரிந்து கொண்ட உடனே அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணக்கூடிய அறிவு அவனுக்குள்ள வந்துட்டு. நமக்கு இன்னைக்கு மெயின் சாப்டர், முக்கியமான தலைப்பு அறிக்கை என்றால் என்ன, அறிக்கையில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன, அறிக்கையில் இருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்கிறதா நமக்கு பிரச்சனை. உடனே ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகி இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடத்துதல் பாருங்க. அந்த ஆள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ரதத்திலிருந்து படிக்கிறாரு. அவர் படிக்கும்போது அவருக்குள்ளால எப்படிப்பட்ட ஆர்வமும் மனக்குழப்பமும், அறிய வேண்டும் என்கிற ஆர்வம், புரியாத ஒரு தன்மை. அப்பொழுது அவருடைய அந்த இருதயத்தின் அங்கலாய்ப்பையும் அவருக்குள்ளால இப்போது சத்தியத்தை போதித்தால் எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி அதில் இருக்கிற சத்தியத்தின்படி மாறுவார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் கவனிச்சுட்டு பிலிப்புகிட்ட நேரே போய் அந்த ரதத்தில் என்ன செய்து சேர்ந்து கொள் என்று தூக்கி கொண்டு ஆவியாக்கி கொண்டு ரதத்தில் விட்டுட்டார். அப்போ பிலிப்பு கேட்குறாரு, நீர் படிக்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் போதிக்காமல் எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ இன்னொருத்தன் தான் இதை போதிக்கணுங்கிற புரிந்து கொண்டேன். நான் படித்து பார்த்தேன், எனக்கு புரியலை. அப்போ இன்னொருத்தர் தான் எனக்கு இதை போதிக்கணுங்கிறத நான் செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன்னு சொன்ன உடனே ரதத்தில் ஏறுறதுக்கு இடம் கொடுத்தா போதித்தார். போதித்த உடனே இப்போ புரிஞ்சிட்டுது. யாருக்கு? மந்திரியுடைய காரியதரிசிக்கு புரிஞ்சிட்டுது. உடனே தண்ணீர் இருக்கிறது என்ன, ஞானஸ்நானம் பெறுகிறது என்ன, அந்த வார்த்தைக்கு வந்துட்டார். அப்போ அங்கே இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியின் நடத்துதல் வந்தால் தான் ஞானஸ்நானம் பெறணுங்கிறது இங்கே இருக்கிற ஒரு மறைவான உண்மையான சத்தியம். அதன்படி ஞானஸ்நானம் கேட்டார். உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இது அவ்வளவு தேவ நடத்தல், பரிசுத்த ஆவி நடத்தல் என்பதற்கு அடையாளம். அவர் வாசிக்கும் போது பிலிப்புவை தேவ ஆவியானவர் அங்கே கொண்டு வந்தார். அவர் அந்த பிலிப்பு அந்த சத்தியத்தை அவருக்கு போதித்தார்.
உடனே அவர் ஞானஸ்தானம் கேட்டார். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கரையேறி அந்த மனுஷன் 2 வாரம் வந்து பேசிட்டு கரையேறும்போது யாரை காணல? பிலிப்பை காணல. அப்பொழுது மனசுக்குள்ளார எவ்வளவு உற்சாகப்பட்டிருக்கிறாரு. இது தேவனுடைய நடத்துதல். அல்லேலூயா. அப்படித்தான் அன்றைக்கு கர்த்தர் அதுல விசேஷமா இருக்கிற ஒரு பாகம், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறதுல இருக்கிற சத்தியம். அல்லேலூயா, ஆமென். அதனால அந்த அந்த சத்தியத்தை நாம் அறியும்படியாக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்தி கிறிஸ்துவை பற்றி நமக்கு நிறைய வசனங்கள் நம்ம படித்து அறிந்து விட்டோம். ஆமென். 1 யோவானின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அடுத்த தலைப்புக்கு பாருங்க. அடுத்த தலைப்புக்கு நீங்க வாருங்க. இங்க நம்ம கீழே எழுதி போட்டிருக்கோம் பாருங்க. இயேசுவானவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்வதில் உள்ள சத்தியம். அங்க விஷயமே ஏதோ தான் இருக்குது. என்ன கவனிங்க. அப்படியே ஒரு மாதிரி இந்த ஒரு அப்படியே உற்சாகமாக கவனிச்சாலே நீங்க இப்போ ஒன்றும் புரியாம தான் போவீங்க. ஏன்னா பாடம் அப்படி, எனக்கு அறிவும் குறைவு தான். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் வரும் என்று தேவனால் உண்டான ஆவியெல்லாம் வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்போ அந்த அறிக்கை பண்ணுகிறதுல என்ன சத்தியம் இருக்கிறது? அதில் தான் எல்லாரும் குழம்புறாங்க. எல்லாருமே அந்தி கிறிஸ்துவ ஒருத்தர் பிறப்பான்னு சொல்றாங்க. இப்பொழுதே அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. பவுல் என்ன செய்யறார்? தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார். அப்பவுமே இருந்திருக்கிறாங்க. ஆனா இனி வருவாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இனி வருவான்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி நீங்க கேள்விப்பட்டிருக்க. அப்படி ஒரு காலம் வந்துடும். அவ்வளவு பேரும் இதை தான் பேசுவாங்கிறத ஆவியானவர் அன்றைக்கு நிர்ணயித்து நீங்க கேள்விப்பட்டு இருக்கிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுதான் சொல்றார். இப்படி பேசுவாங்க அவ்வளோ பேர். நீங்கள் எப்படி புரிகிறோம் எங்களுக்கு தெரியாது. உலகத்தில் இருக்க கிறிஸ்தவ வட்டாரத்தில் போதனை தன்மையில் போதிக்கிறவனா ஊழியக்காரர் இருக்கிற அவ்வளோ பேரும் அந்தி கிறிஸ்து பிறப்பான், அவன் 3 வருஷம் தேவாலயத்தை கட்டுவான், 3 வருஷம் தேவனை போல இருப்பான் அப்படிங்கிறத அவங்க கோட்பாடு சத்தியம் அதிலே தான் நிற்கிறாங்க. அப்படி ஒரு காரியம் கிடையவே கிடையாது வேதத்தில். இது ஒருத்தன் ஒரு வசனத்தை கொண்டு போதிச்சா அந்த அவ்வளோ பேரும் அந்த செம்மறி ஆடு மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கிறான். அதான் நான் சொல்றேன். அப்ப அறிக்கை பண்றதுல என்ன சத்தியம் இருக்கிறது? இல்லையா? ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 9வது 10ஆம் வசனங்கள்ல 9ஆம் வசனம் எடுத்தபடி ரோமர் 10ஆம் அதிகாரம், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து, இயேசுவை நல்ல கவனி, இயேசுவை இப்போ என் மகன்கிட்ட குடும்பத்தில் கூட பெரிய பிரச்சனை வந்தது. எனக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது. இயேசுவை அறிக்கை பண்ணுகிறதுல இருக்கிற சத்தியத்தை நாம சொல்றது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு இப்போ பிடிக்கல. அப்படி இருக்க முடியாது. இயேசுவை ஸ்திரீயின் வித்தை கத்தராங்க அடையாளப்படுத்தினா அவர் தான் இயேசு. இயேசுவை பிரித்து பார்த்தா அப்படித்தான் வரும். ஜீவ விருட்சத்தில் உள்ள விருட்சம் மண்ணில் இருந்து, நாங்கள் நேற்றைக்கு ஒரு வசனத்தை அதுக்காக எடுத்து வாசித்து உங்களுக்கு நேற்றெல்லாம் பிரசங்கித்தேன். இத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல. ஜீவன் அந்த மேலிருந்து வர்றவர் கீழந்து வரக்கூடிய மண்ணில் உருவாக்கப்படுகிறது தான் விருட்சம். அந்த விருட்சம் தான் இயேசு. அதை நீ இப்போ சம்மதிக்கலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த ஜீவன் விருட்சமும் ஜீவனும் சேர்ந்து வருகிற கனி தான் எது? பரிசுத்த ஆவி. இப்ப தேவனுடைய ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் பவர் எப்படின்னு நீ கேட்கணும். நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தியடா நான் புரிய மாட்டேன். தேவனுடைய ஆவி பிதாவின் ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் உண்டான்னு நீங்க கேட்கணும். நான் ஆமா உண்டு என்று சொல்லுவேன். பரிசுத்த ஆவி நமக்குள்ளால வந்து மண்ணான மாமிசமான மனுஷனுக்குள்ளால பாவத்தை அறிக்கையிடக்கூடிய அளவில் எந்த மனுஷன் உணர்த்தப்படுகிறானோ அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி வந்துடுவார். அதாவது குறைந்த அளவுக்கு தன்னை மாற்றி, இப்போ கரண்ட்டை நம்ம சொல்கிறோம் இல்லையா, பிரிட்ஜுக்குள்ளால் கரண்ட் அனுப்புறதுக்கு லைனில் வந்துட்டு இருக்கக்கூடிய அது அவ்வளோ லோடே ஒன்றா என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது என்பதற்காக அதுக்கு மேலே என்ன வச்சுருக்கிறோம்? ஸ்டெபிலைசர் வச்சிருக்கிறது மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் பிதாவினுடைய ஆவியினுடைய முழு பவரையும் நமக்குள்ள அனுப்பாதபடி ஒரு இயேசு என்கிற ஒரு
மாமிசமான மனுஷனுக்குள்ளால் அனுப்பி அந்த இயேசுவை அழித்து, ஆமேன், அந்த இயேசுவில் இருந்த ஆவி சேர்ந்த ஆவி இப்போ அதனால நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு, ஆமேன், நமக்குள்ளால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இப்போ சத்தியத்தைப்படி நான் சொல்லணும்னா, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்து வாசம் பண்ணாருன்னா, சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், அந்த மனுஷன் நாளுக்கு நாள் உலகத்தில் சிறுத்து போவான். சத்தியமா சொல்றேன். அதுக்காகத்தான் அவர் வரணும். அவருடைய வேலை, அவருக்கு ஒரு டியூட்டியை கொடுத்து பிதா உனக்குள்ள அனுப்புனாருன்னா, நீ வாழ்க்கையில சிறுத்து போய்கொண்டே இருப்பாய். அல்லேலூயா, ஆமேன். நம்ம எலும்பெல்லாம் காணாதபடி தோல் மூடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எலும்பு தான் இருக்கும். தோல் இருக்கும், அதனால எலும்பு தெரியாது. அப்படித்தான் எங்க எழுதியிருக்கு, யோவின் புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. ஆமை பரிசுத்த அதைத்தான் இப்போ இப்போ இயேசுவுக்குள் வந்த ஆவி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் ஆவி. அது எப்படிப்பட்ட அக்கினி பவருமா இருந்த ஆவி என்று சொன்னா, ஆமை அந்த அவரை பலியில பாவத்தை போக்கும் பலியாக வாங்கி போட்டார். யார? இயேசுவுக்குள் அவ்வளோ பாவத்தை ஆக்கி அதை பலியாட்ட ஆக்கி போட்டார் என்று எங்க படிக்கிறோம்? ரோமர் 8:3 படிக்கிறோம். சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவி நமக்குள்ள கடந்து வந்தாரானால், நாம வாழ்க்கையில அதை புரிந்து தெரிந்து கொண்டோமானால், நமக்கு வருகிற உபத்திரவங்கள் நமக்கு தெரிந்த உபத்திரவமா இருக்கும், நம்ம அறிந்திருக்கிற உபத்திரவமா இருக்கும். நஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், நிந்தை அவமானங்கள் வரும், கேவலங்கள் வரும், மனுஷர் மத்தியில் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் இதெல்லாம் பேசுகிறத எழுதி வச்சுக்க. இதுக்கு நேர் மாறா மரியாதையும் கூடி, உலகத்தில் மதிப்பும் கூடி, உனக்கு வருமானம் கூடி வருகிறது என்றால், பரிசுத்த ஆவிக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்க. உன்னை அதில் மாற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவி உண்டாக்கப்படுகிறார். அல்லேலூயா. அதனால அந்த ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளால அவருக்கு பேர் என்னதான்? சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள தேவன். நமக்குள்ளால இருக்கிற உலக மாமிச மோகங்களோடு யுத்தம் செய்கிறவர். அதை அழித்து சாதித்து நம்மை மகிமையடைய செய்கிறவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் நடந்த ஆக்கினைக்கு காரணம் கிறிஸ்து. அந்த உனக்குள் நடக்கிற ஆக்கினையில் அவர் மகிமையடைய செய்கிற காரணம் கிறிஸ்து. உனக்குள்ளால ஆக்கினைக்கு காரணமாக நீ சகிக்க பொறுக்க முடியாத அளவுக்கு, ஆமே, சோதனை கூட தாங்கிற பலத்தை தந்து 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 உன்னை குறைத்து நீ அப்படியே உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் செத்தவனாகி, பிணை எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் என்கிற இடத்துக்கு நீ பறந்து போகத்தக்கதாக, அந்த கொல்கதா மேட்டுக்கு நீ உச்சியில நீ போய் மறுரூபமாக்கப்படத்தக்கதாக நீ போகத்தக்கதாக உன்னை ஆக்குகிறதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமாம். அதனால அறிக்கை பண்ணுகிறதுல இருக்கிற சத்தியம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கும்படியாக, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அல்லேலூயா, ஆமாம், சில வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அவனுக்கு தெளிவாக புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தொருப்புள்ளபடி, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உடனே அங்க இருந்த அந்த பரிசேயர் சதுசேயர் இந்த ஊழியக்காரன் அவ்வளோ பேரும் எல்லாம் அவனும் இவரை நல்லா தெரிஞ்சிருந்தவன். யார நல்லா தெரியும்? யார சொல்றது? யாரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுப்பா, நீ சொல்லு. யாரு சொன்னாரு? சொன்னவர் யாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டன்னு சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஏன் இவ்வளவு பிரயாசப்படுறிய? அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணுன்னா எவ்வளவு சிறுமை, எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத எத்தனை வசனங்களை கொண்டு சொல்லணுமோ சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் வாசிக்கும் போது ஒருத்தர் இடையில வாசிக்காதுங்க, ஒருத்தர் வாசிக்கணும் விட்டு கொடுங்கன்னு சொன்னதில் நீங்கள் எவ்வளவுக்கு சோர்ந்து போகிறீங்கிறத உங்களை புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ சோர்ந்து போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை.
நான் பேச வேண்டிய சத்தியத்தை தான் நான் பேசுகிறேன். அதுக்காக வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன? அல்லேலூயா, எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போகாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நான் என்ன சொன்னேன்? பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பரலோகத்துக்கு ஒரு மனுஷன் போனார் என்பது இப்போ உலகம் அறியணும். பரலோகம் அறியணுங்கிறதுக்காக அவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்கு? மனுஷகுமாரன். பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது, மண்ணான மாமிசம் மனுஷன் போக முடியாது. ஆனால் இப்போ அவன் ஸ்திரீயின் வித்தை அழித்து ஸ்திரீயின் வித்தாக வந்தவர் என்ன செய்கிறாரு? அவன் பரலோகத்துக்கு போகிறார். அது அப்படியே வேதம் சம்மதிக்கிறது. சம்மதிச்சு சொல்லுது, மனுஷகுமாரன் அவன் பரலோகத்துக்கு வந்தார் என்று சொல்லுகிறார். இப்போ அவருடைய அந்த பவர் அவர் சொல்கிறாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அறிக்கை பண்ணுறதுல இருக்கிற சத்தியம் யார? இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுறதுல இருக்கிற சத்தியம் என்ன? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் என்ன உண்டு என்று அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய் நட. அதே போல நடந்த அப்படின்னா பாவம் என்ன செய்யப்பட்டு விட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, ஆமேன். அவன் அறிக்கை பண்ணுகிறதுல இருக்கிற சத்தியத்தை சொல்லுகிறேன். அப்படி அதை மனசில் வச்சுக்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை எண்ணி எடுத்துப்படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால அறிக்கைப்பட்டு, இயேசுவையும் கிறிஸ்துவையும் உன் மனசுக்குள்ளால தியானிச்சு வச்சுட்டு, இயேசு ஸ்திரீயின் வித்து, கிறிஸ்து தேவகுமாரன். இயேசு ஸ்திரீயின் வித்து, கிறிஸ்து தேவகுமாரன். ஆமென். ஸ்திரீயின் வித்தாக வந்த தேவகுமாரன் கிறிஸ்து இயேசு. இயேசு கிறிஸ்து, ஆமென். ஸ்திரீயின் வித்தாக வந்த தேவகுமாரன். அவர் எப்படி ஆக்கப்பட்டார்? மனுஷகுமாரனா ஆக்கப்பட்டார். மனுஷகுமாரனா ஆக்குவதற்கு அவன் மனுஷனில் இருந்து அத்தனை அழித்து ஒரு மனுஷனாக பரலோகம் அவரை சொல்லுகிறது. அவன் கிறிஸ்துவினால மனுஷிகத்தை அழிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவராக பரலோகம் அங்கீகரிக்கிறது. அதனால் அவருக்கு மனுஷகுமார் என்று பெயர். இவரை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பத்தக்கதாக மகிமை அடைந்திருந்தார். மரித்தோரிலிருந்து எழும்பத்தக்கதாக மகிமை அடைந்தார். அப்போ உள்ளுக்குள்ளால மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு எந்த தகுதி இல்லாதவர், பரலோகத்துக்கு போகிறதற்கு எந்த தகுதி இல்லாதவர். சம்மதிக்கிறோம், தேவனை, தேவனுடைய குமாரன் வந்து ஏரில் இறங்கினாரோ அந்த இயேசுவை நாங்கள் சம்மதிக்கிறோம். பரலோகத்துக்கு போகிறதற்கு அருகதையற்றவர், மரணத்தில் பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழ அருகதையற்றவர். ஆனால் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அதாவது மனுஷிகத்தை அழித்திருந்தார். உயிர்த்தெழுவதற்கு தடையான மாமிசம் இரத்தமும் அவருக்கு அழிக்கப்பட்டிருந்தது. ஆமென். அப்படின்னு சொல்லி நீ சுவிசேஷத்தின் வாயிலாக அதை அறிந்து நீ அதை அறிக்கை பண்ணினால் நீ என்ன செய்வா? நீ ரட்சிக்கப்படுவா. கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இதயத்தில் நீதி உண்டாக. நீதியே வேதம் அது வரைக்கும் எதைத்தான் பவுல் எதைத்தான் நீதினு சொல்லிட்டு இருந்தார்? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதா நீதின்னு தான் போராடிக்கிட்டு இருந்தார். இப்போ அவரை எதுக்குள்ள மாற்றப்பட்டு இருக்கிறாரு? இயேசுவை விசுவாசிக்கிறது நீதி. இயேசுநாதரை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் நீதி. நியாயப்பிரமாணத்தை அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் அந்த அதிகாரத்தில் முதல் 4வது வசனத்தில், முதல்ல தொடக்க 4ஆம் வசனத்தில், விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாக, எவர்களுக்கு நீதி உண்டாக, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதிக்கு முடிவாக இருக்கிறார். அது நீதி அல்ல. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது தான் நீதி என்று நியாயப்பிரமாண நீதிக்கு முடிவாக இருக்கிறார். அல்லேலூயா. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும் என்று 10வது வசனம், ரோமர் 10:10. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக அவரை வாயினால் அறிக்கை பண்ணணும். வாயினால் அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு உன் இருதயத்தில் அந்த சத்தியம் இருந்து உன் வாயில அது வாயில அப்படி வரணும் நிறைஞ்சி. அப்போ தான் உனக்கு உண்மையான நீதிமானுக்கு உரிய ஒரு அந்தஸ்து உனக்கு உண்டாகும். ஆமென். நீ எந்த கணக்கில் பைபிள் ஸ்டடி வாரியோ 6 வரையும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்தணுங்கிறது தேவன் எனக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பு. உண்மையாக சொல்லுகிறேன். அதனால இந்த இடத்துலையே நின்று நான் போராடுகிறேன்.
அல்லேலூயா. நீ ஏற்றுக்கொள்ளாததோ ஒருவேளை சந்தேகம் வந்து அதை திரும்ப கேட்காம போகிறது எனக்கு கவலை இல்லை. ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அதை தெளிவாக புரிஞ்சுக்க. அங்கே அதே போல் அவன் படுக்கை எடுத்துட்டு என்ன செய்தான்? நடந்தான். யாரு? அப்போ அந்த மனுஷகுமாரனால பாவம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது என்பது 100% உண்மையாகிவிட்டது. மனுஷகுமாரனால அவனுடைய பாவம் என்ன செய்யப்பட்டது? அப்போ அந்த பாவத்துக்கு அந்த வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவம். அவனுடைய பாவத்தை கர்த்தர் என்ன செய்தார்? மனுஷகுமாரன் மன்னித்து விட்டார். எப்படி மன்னித்தார் என்றால் அடுத்த அறிக்கையை பார்த்துக்க. இப்போ அங்கே எல்லாம் எக்ஸ் கணக்கில் கிடக்குது, தெரியலை எப்படி பாவத்தை மன்னிக்கலாம். அவனால கேட்குறான், பாவத்தை மன்னிக்க இவன் யாரு? தேவன் ஒருவரை தவிர பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம்னு அவங்களே கேட்குறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளால. உடனே சொல்றாரு, மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க என்ன உண்டு என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும் என்று சொல்லி உன் படுக்கை எடுத்துட்டு போப்பா, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமே. அப்போ எப்படி மன்னிக்கப்பட்டது? ஆமே. நம்ம எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் 9:22 9:22 படி, நியாயப்பிரமாணத்தின்படி சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்ததில் இல்லாம மன்னிப்பு உண்டாகுது. உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது இந்த ஆள் சொல்லிட்டாரு. எனக்கு கவனிங்க, இயேசுநாதர் என்ன செய்தாரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா உண்மையான பிரமாணம் என்னது? நம்ம எங்க படிக்கிறோம்? இதுக்கு முன்னால அந்த வார்த்தைக்குள்ள லேவி 17:11 படி, மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் உங்களுக்கு அதை பலிபீடத்தில் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய நான் என்ன செய்தேன்? கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆத்மாவிற்கு பாவ நிவர்த்தி செய்வது அவன் ரத்தம் சிந்துது இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. இவர் சொல்லிட்டாரு, உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்களை என்ன செய்யிட்டு? மன்னிக்கப்பட்டது. ஹோட்டலில் ஒருத்தன் சாப்பிட்டு நிறைய நல்ல பசியாக இருந்தது, எல்லாம் கூட்டிகிட்டு எல்லாரும் வச்சு சாப்பிட்டுட்டான். நல்ல ஒரு பெரிய பில்லு வந்துட்டு, பர்ஸு அங்கே இருந்து என்ன செய்யிட்டு போயிட்டு, பர்ஸு களவு போயிட்டு. இப்போ அங்கே பிடிச்சி நிறுத்தியிருக்காங்க. நீ இப்போ போய் ஏமாத்துறா, உன்னை பர்ஸும் இல்லை காசும் இல்லை, நீ ஏமாற்றி சாப்பிட்டுட்டு வந்தவன் பிடிச்சிட்டோம் அப்படின்னோடனே அவன் ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடித்தோடனே இந்த ஹோட்டலை பற்றி, இந்த ஹோட்டல் ஓனருக்கு முக்கியமாக தெரிஞ்ச ஒரு ஆள் அவனுக்கு நம்பர் அவன்கிட்ட இருந்து அடிக்கிறான். அவர் உடனே இப்படி மாட்டிக்கிட்டோன்னு சொன்னால் அவரை ஓனருக்கு என்ன செய்கிறாரு? ஃபோன் அடிக்கிறாரு. நல்ல ஆள், அந்த அப்படிப்பட்ட ஆள் அல்ல, சந்தர்ப்போசமாக இருக்கும், நீ அந்த ஆள்கிட்ட ஒன்றுமிச்சு அன்பாக நடந்து அவரை அனுப்பிடு, நான் உனக்கு ஆசை என்ன செய்கிறேன், நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். உடனே அவரை உபசரித்து என்ன செய்கிறாங்க? சாப்பிட்டவரை என்ன செய்கிறாங்க? அனுப்பிடுறாங்க. அங்கே கேரண்டி கொடுத்த ஆள் யாரு? அவனுக்கு அதை ஏற்றுக்கொண்ட ஆள் யாரு? அந்த ஓனரால் அங்கீகரிக்க நம்பக்கூடிய ஆள். அதே போல இவர் சொல்றாரு, இவர் என்ன செய்யல? இவனு பாவ மன்னிப்புக்கு செய்ய வேண்டிய என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை இந்த ஆள் என்ன செய்யல, இன்னும் சிந்தல. ஆனா அவன் படுக்க எடுத்துட்டு என்ன செய்தான்? நடந்துட்டான். அவன் சுகம் கொடுத்தவர் யாரு? அவன் பிதாவாகிய தேவன் இவருடைய சம்மதத்தை வச்சு கொடுக்கிறார். நீ படுக்க எடுத்துட்டு போப்பா, இதை விட பெரிய ஒரு படுக்கை இருக்குது, சிலுவை. அந்த சிலுவையில நிர்வாணமா என்ன செய்ய வேண்டி இருக்குது? எல்லாம் பார்த்து படுக்க, நான் ரெடி, அதுக்கு நான் அந்த அறிவோட தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அறிக்கை பண்ணுகிறார், என்னுடைய பாவத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? என் பாவத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு? என் ரத்தம் சிந்துறாருன்னு சொல்லலாம். ரத்தம் சிந்த இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. அப்படி நீ அறிக்கை பண்ணினால் உன் வியாதி என்ன செய்யும்? குணமாகும். இப்படி அறிக்கை பண்ற சத்தியத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. படிங்க, ரோமர் 8:3 நமக்கு அது நல்லா தெரியும். பிலிப்பிய நிருபத்தில் அதை விசுவாசத்தில் கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார்கிற முடிக்கணும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த தலைப்பில் ஆமே மாமிசத்தில் ஆமே இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறதில் இருக்கிற சத்தியம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை படி,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீங்க பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவரை இந்த விசுவாசம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வேதம் முழுவதை நான் போட்டு தேடி 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 ராப்பகலா உங்களுக்காக எவ்வளவு ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருப்பேன். நோட்டெடுத்து சொல்லி முக்கியண்டி சொல்லி அப்படியே எடுத்து பேசிக்கிட்டு இருப்பேன் நேரத்தை பொறுத்து. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன வரணும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே நம்ம விசுவாசத்தின்படி நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த விசுவாசத்தில் நாம் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தோடு நாம் ஒப்புரவாக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சத்தியம்தான் முக்கியம். அந்த சத்தியத்தில் குறிப்பான ஒரு வசனத்தை எடுத்து எல்லாம் சொல்லாமல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி நீ மரணத்தை அடையண்டா என்ன கவனி உடனே அப்படியே நம்ம ஒரு மரணம் இருக்கு நம்ம செத்த போகிறோம் அப்படியே கற்பனை பண்ண. அதுக்கு அந்த மரண வேதத்தில் நான் பல தடவை மரண வீடுகளில் பேசியிருக்கிறேன். அது மரணமாக வேதம் சொல்லலை. அல்லேலூயா. விசுவாசத்தில் ஒரு மரணம் இருக்கிறது, அதுதான் உனக்குள்ள வர வேண்டியது. விசுவாசத்தில் ஒரு மரணம், அதாவது பாவ பிரமாணம் நமக்குள்ள இருக்குல்லையே, இந்த பாவ பிரமாணத்துக்கு மரிக்கிற மரணம். அந்த மரணத்தை நமக்குள்ள சம்பவிக்கலைன்னா நம்ம நேரே எங்கே போய் விழுந்துருவோம்? 2ஆம் மரணமாகி அக்னி கந்தம் நெருப்பு கடலுக்கு போயிடுவோம். அதைத்தான் ஒரு வசனத்தில் படித்துட்டு வந்தோம். எந்த வசனம்? எப்படியாகிய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, எபிரேயர்ல படித்தோம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவ கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூரில் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். அதில் உனக்கு விசுவாசத்தில் அந்த காரியம் உனக்குள்ள நடக்கணும். உனக்காக அவர் மரித்திருக்கிறார், உனக்காக வியாதிக்கு மரித்திருக்கிறார், உனக்காக பாவ பிரமாணத்தை மரித்திருக்கிறார். உனக்குள்ள வர வேண்டியது இது அவருக்குரியதில்லை, எனக்குரியது. இதான் விசுவாசம். இது அவருக்குள்ள அளவுக்கு நடக்க வேண்டியதில்லை. யாருக்கு வர வேண்டியது? எனக்காக அவர் என்ன செய்யிருக்கார்? வாய்ஸவிடல எனக்காக மரித்தார் என்றால் நீ பாவத்துக்கு மரித்திருக்க மாட்டாய். நீ விசுவாசத்தில் சொன்னால் பாவத்துக்கு மரித்திருப்பாய். அதான் விசுவாசத்தில் உள்ள உண்மை. விசுவாசிக்கிறதுக்கு உண்மை என்னன்னா, என் பாவத்துக்கு என் இயேசுனார் மரித்திருக்கிறார், நான் அவரை விசுவாசித்திருக்கிறேன். அப்போ அந்த பாவம் திரும்ப உனக்குள்ள வராது. திரும்ப அந்த பாவம் கபடாகவோ கள்ளத்தனமாகவோ வேற வகையில் உனக்குள்ள வந்து கொண்டு இருக்குமானால், ஆமேன். சிலரை நொய்யோட நொய்யோ உரலை போட்டு குத்தினாலும் உங்களுக்குள்ள மாறான்னு எனக்கு தெரியும். என் கடமை பணி செய்து கிடப்பதே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதே, அவ்வளவுதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, விசுவாசத்தில் அந்த பாவத்துக்கு நீ மரித்திருக்கணும். அவரும் பாவத்துக்காக மரித்தார், முடிச்சிட்டார். திரும்ப ஒரு தடவை மறிக்க மாட்டாருங்க. முதல்ல திண்ணமாக புரிந்து கொள்ளணும். 2ஆம் தரம் அவர் என்ன செய்ய மாட்டார்? மறிக்க மாட்டார். 2ஆம் தரம் பாவ மாமிசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த மகிமையடைந்த சரீரம் திரும்ப என்ன ஆகாது? இயேசு கிறிஸ்து சரீரம் திரும்ப பாவ மாமிசமாகி பாவத்தை ஏற்றுக்கொண்டு மறிக்காது. அதனால் 2ஆம் தரம் அடிக்கப்பட மாட்டார். அதனால் அந்த முத தடவையில் உனக்கு வைக்கிற விசுவாசம், ஆமேன், அந்த அப்படியே அவர் மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிற நமக்கும் அந்த மரணமும் விசுவாசத்தில் உயிர்த்தெழுதலும் உண்டாகும். அறிக்கை பண்ண வேண்டிய விஷயம் வேதம் முழுவதும் கிடக்கு. அல்லேலூயா. அறிக்கை பண்ணாதவன் யாரல்ல? தேவ ஆவியினால, பரிசுத்த ஆவியினால பேசுகிறவன் அல்ல, நடத்தப்படுகிறவன் அல்ல. ஆமேன். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தால், பரிசுத்த ஆவி உங்களை நடத்தினால், நீங்க நாளுக்கு நாள் மினுங்கிட்டு வர மாட்டீங்க, நாளுக்கு நாள் கொளுத்துட்டு வர மாட்டீங்க, நாளுக்கு நாள் அலங்கரிச்சிட்டு வர முடியாது. பரிசுத்தாய் வந்தால் நாளுக்கு நாள் சிரித்துக்கிட்டே போவிய. அதுக்காக தான் பரிசுத்தாய் வருவார் உள்ளால. இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போய் அடித்து நிர்வாணமாக்கி நொறுக்கி அடக்கி உயிர்த்தெழ வைக்கிறது தான் கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஆவியுடைய வேலை. உனக்குள்ளால இருக்கு கிறிஸ்துவும் கிறிஸ்துவாகிய ஆவியும் இயேசுவாகிய சிறியின் வித்தின் ஆவியும் சேர்ந்து தான் மரியாளின் ஆவியும் சேர்ந்து தான் பரிசுத்த ஆவி. அது ஏன் அது சேரணும்னா, உனக்குள்ள டைரக்டா
அவன் வந்துன்னு சொன்னால் அவன் சில மருந்துகளை இந்த நேல்ஸ் மாருக்கு தெரியும். அதை இவ்வளவு தண்ணி ஊற்றி இல்லைன்னா இன்னொரு ஒரு லிக்விடை சேர்த்து டைல்யூட் பண்ணி தான் என்ன செய்யணும், குடிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகி போகும், உள்ளால் என்ன ஆகி போகும், அவன் குடலை அரிச்சிரும். அதுக்காக நமக்குள்ளால அந்த தேவனுடைய ஆவி ஒரே நேரமாக வந்து இறங்குனா நாம் தாங்கிவிட மாட்டோம். ஒரே அடி இப்போ சிலுவை கொண்டு போயிடுவார் அவருக்கு வேலை சிலுவை கொண்டு போகிறது. இவருக்கு வேலை பாடுகள் வழியாக நம்ம என்ன செய்கிறது, வாய் திறந்து சொல்லுங்க, பாடுகள் வழியாக பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. எவருக்கு வேலை, எவருக்கு வேலை பிரிஸ்கில, பரிசுத்த ஆவிக்க வேலை. கிறிஸ்துவாகிய தேவகுமாரனுடைய ஆவி அவன் இயேசுக்குள்ள இறங்கி அவரை நேரம் எங்கே கொண்டு போச்சுது, என்ன பேசுனா சிலுவை கொண்டு போனாலும் அப்படி பேச வச்சு கொண்டு போனது. புரியுதா உனக்கு? அவன் அந்த ஆவியை திரும்ப இயேசுவில் கலத்தி நமக்குள்ளால ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யிட்டே வரோம். மோட்ச பயணத்தில் பாவத்தை இறக்கி 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 போட்டு கீழே கலத்தி கலத்தி போட போட உயரத்தை போகிறதுக்கு என்ன ஆகும், லகுவாகும். கனம் குறைய குறைய உயரத்தில் என்ன செய்யலாம், ஏறலாம். கனம் கூட்டிகிட்டு போனால் உயரத்தில் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. அதான் பரிசுத்த ஆவிக்க வேலை, அந்த பாவ பாரத்தை குறைக்கிற வேலை. அல்லேலூயா. படிங்க, அதில் 25ஆம் வசனம் கூட படிங்க. ரோமர் 4:25 படி. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் பார்த்துக்க, அந்த அறிக்கை பண்ணுறதுல நம்ம என்னதெல்லாம் உள்ள வரணும் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். புரியுதா உங்களுக்கு? அவரை விசுவாசிக்கிற நமக்கு எப்படி தான் எண்ணப்படும், அப்படி எண்ணப்படும். அப்படியே நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதுதான் அறிக்கை பண்றதுல இருக்கிற முக்கியமான ரகசியம். படிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார், பாவமாக்கினார். அல்லேலூயா. பாவமாகவே ஆக்கினார். பாவமாக ஆக்க முடியாது என்று சொல்லி பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியல. அவர் பாவம் ஆனதுனால தான் பிதாவை என் பிதாவை என்னை ஏன் கைவிட்டீர், பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்களுடைய தெய்வம் அவரை விட்டு விலகினார் என்பதற்கு அவர் சிலுவையில் அறிக்கை பண்ணுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நான் கதறி சொல்கிற வார்த்தையை கேளாமலும் என் பாடுகளை கவனியாமலும் ஏன் தூரத்தில் நிற்கிறீர் என்று கேட்கிறார். அப்படின்னா அவருக்கு மேலே பாவம் என்ன செய்யப்பட்டது, ஏற்றப்பட்டது. பாவி ஆனார். பாவம் ஏற்றப்படக்கூடிய சாயல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் அவர் பிறந்து வந்தார். நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிற சாயல் அவருக்கு இருந்தது. நம்ம பாவம் அவ்வளோ அவருக்கு மேலே சுமத்தப்பட்டு தான் அவர் மரித்தார். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும் அப்படிங்கிறதாக நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ரோமர் இதில் பிலிப்பியர் நிருபம் என்னப்படி நம்ம படித்து பிடிக்கிற எல்லா இடமும் படிக்கிற வசனம். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை திரும்ப படி. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், அந்த நீதிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமேன். அந்த நல்ல கவனி. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இருந்து, நான் போகிறது நலமாயிருக்கும், நான் போவேன் ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் என்ன செய்வார், வருவார். நான் போய் அவரை அனுப்புவேன். நான் போகலைன்னா அவர் வரமாட்டார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும். பாவமே எதுதான், விசுவாசியாதவன் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், அறிக்கை பண்ணுவான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அறிக்கை பண்ணுவான். அறிக்கை பண்ணுகிறதற்கு தடையிராது. அதில் நடக்கிற காரியம் என்ன, 11ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவருக்காக இந்த இயேசுவை விசுவாசித்து அடைகிற இயேசுவின் ஆவியினால் வருகிற உயிர்த்தெழுதலுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தேன், ஆமை உயிர்த்தெழுவதற்கு. இப்போ நமக்கு அங்கே விஷயம் மேட்டராக படிச்சுட்டு வர்றது, நாம் ரோமரில் 4ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனங்களை தெளிவாக படித்தோம்.
நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். ஆமே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தும் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரித்தும், ஆமே, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த காரியத்தில் எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு, இந்த தலைப்பில் பேசுறது எனக்கு சத்தியம் இல்லை, எனக்கு ஆவியும் இல்லை. உனக்கு விசுவாசம் வரலைன்னா அது என் குற்றம் அல்ல. அல்லேலூயா. அடையாளம், நீ பாவத்துக்கு மறிச்சிருப்பா, உலக முகத்துக்கு மறிச்சிருப்பா. உன்னை அலங்கரிக்கிறதுக்கும் உன்னை மேக்கப் பண்ணுறதுக்கும் அதுக்கடுத்த வஸ்திரங்களுக்கு நீ செத்து இருப்பா. நீ சாகலைன்னா நீ ஆக்கினையில் நாசமாக போவா. ஆமே, அந்த ஆக்கினை காலத்தில் என்ன நினச்சி நீ காலகாலமாக நரகத்தில் கடந்து அழுவா. இதைத்தான் அவர் சொன்னார். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் மறிக்கிற அந்த காரியம் விசுவாசத்தில் வருகிறது. அதை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீ அறிக்கை பண்ணுகிறதுல இருக்கிறது. அதை அறிக்கை பண்ணாதவர்கள் யார் என்றால் அந்தி கிறிஸ்து. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், மேடையில் நிற்பாங்க, ஆமே, கன்வென்ஷனில் நின்று பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவி அங்கே இறங்குது, கை இங்கே தொடுது, அங்கே இறங்குதுன்னு சொல்லுவாங்க. டை அடிச்சிருப்பாங்க, அப்படிப்பட்ட கோட்டு போட்டிருப்பாங்க. ஆமேன். மனுஷர் மத்தியில் புகழ் உண்டாவதற்காக நன்மைகள் செய்வார்கள். மனுஷர் மத்தியில் மதிப்பு உண்டாவதற்காக நயமாக பேசுவாங்க. உள்ளுக்குள்ளால கள்ளமும் கபடம் பல காரியமும் இருக்கும். வார்த்தையில் என்ன இருக்கும்? நயம் இருக்கும். என்னை பொறுத்த வரையில் எனக்கு பிடிக்காததே வெளியரங்கமான நயமான வார்த்தைகள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 20, 22, 25 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த டை அடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுறவன் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் இல்லைங்கிறத கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எந்த ஒரு பொம்பளை ஆனாலும் சரிதான், ஆம்பளை ஆனாலும் சரிதான், பெண்ணுக்கு சபையில் நின்று பேசுறதுக்கு வேதத்தில் ரைட் இல்லை. அதை கொடுக்கிற சபை கிறிஸ்தவ சபை அல்ல. அப்படி வஸ்திரங்களை தரிச்சிட்டு மினிக்கிட்டு நிற்கிறதுக்கு பரிசுத்த ஆவி மாமிசத்தின் கிரிகளை அழிக்கிறதுக்கு அவர் உருவாக்கப்படலை. மாமிசத்தின் கிரிகளை அழித்து தான் பரிசுத்த ஆவி உருவானார். அவர் நமக்குள்ள வந்தாரானால், ஏற்றுக்கொண்டாயானால் உனக்குள்ளால வந்து மாமிசத்தின் கிரிகளை அழிப்பார். அதுக்கடுத்த உறவு பந்தங்கள்லாம் தான் விடுவித்து உனக்கு தேவ சபையோடு சகோதரத்துவங்களோட ஐக்கியப்படுத்துவார். அதுக்கு உனக்கு பக்தி இல்லாமல் போயிட்டுன்னா நீ அதுக்கு அந்த பரிசுத்தாகி உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். எதையாவது மனசுக்கு வச்சுட்டு நீ உனக்குள்ள உறவுகளை இப்போ கொண்டுக்கிட்டு எப்போ கல்யாணம் வரும், எப்போ கொண்டாட்டம் வரும் நீ தேடி தெரிஞ்சேன்னா, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு நாள் நீ கைவிடப்பட்டு அங்கலாய்க்கிற வேளையில் உனக்கு தேவ ஒத்தாசை வரவே செய்யாது. காரணம், எந்த அளவுக்கு உனக்கு வசனத்தை கர்த்தர் அனுப்பி உன்னோட இடைப்படணுமோ அந்த அளவுக்கு அனுப்புகிறார். என்ன போல கோபத்தில் அந்த வார்த்தைகளை பேசும்போது குற்றப்படுத்துறதும், ஒருவேளை சபித்து பேசுகிறதும் ஒருவனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா. அதனால் அந்த தன்மை வந்துட்டு மாறணும். அதில் இப்போ 11ஆம் வசனம், அதாவது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர்கள் உலகத்துக்குரியவைகளை ஆமே பேசுகிறார்கள். அந்தி கிறிஸ்துக்கள் உலகத்துக்குரியவர்கள். உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை மேன்மைப்படுத்துவார்கள். கிடைச்சிட்டு சொல்லுவாங்க, தேவன் தந்தார் என்று சொல்லுவாங்க. ஆமே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அடுத்தது தான் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படும். தேவனுக்காக உன்னை மாற்றுவதற்கு தான் அது முக்கியத்துவப்படுத்தப்படும். ஆமே, நீ உலகத்தில் சுற்றிக்கிட்டு திரிகிறதுக்கும், ஆமே, நீ இல்லைன்னா குடும்பமாட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் அது வராது. தெளிவாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உழுதும் பரம்பிடித்தும் நட்டும் அறுத்தும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஐயோ, அப்படி தான் கர்த்தர் சொல்கிறார். அதனால் வசனங்கள் இடையில வந்து குறுக்கிடும். அதை கேட்டு அதை அப்படி அறிக்கை பண்ண படிச்சேன்னா உனக்குள்ளால அறிக்கை பண்ணுகிறதுல விசுவாசம் பூரணப்படும். விசுவாசம் ஒன்று மாற்றி போடும். அல்லேலூயா. அது மாற்றாவிட்டால் அவருக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தேன்? நஷ்டமும் குப்பையுமாக விட்டேன். அப்போ தான் உயிர் தள்ள முடியும். அதை கொஞ்சம் உள்ள வச்சிருந்தா உயிர் தள்ள முடியவே செய்யாது. இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன். அதே போல் அந்தி கிறிஸ்துக்களை குறித்து சுருக்கமாக கடைசியில் அந்த 4ஆம் அதிகாரத்தில் 4 வசனமும் சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் யோவான், அவர்கள் உலகத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். இல்லையா? அதனால் அதிலிருந்து அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அது மாத்திரமல்ல,
என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் அப்படித்தான் அதை நடத்தும். அப்படி நடத்தினதான் விசுவாசத்தில் அதை ஒரு சின்ன காணிக்கை கொடுத்துட்டேன்னு நினைக்க வைக்காது. ஊழியத்தில் ஈடுபாடாக இருந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கம் சொல்ல வைக்காது. கர்த்தருக்காக செய்கிறதற்கு அவிய சரியில்லை, இவிய சரியில்லை, அவிய அங்கனா நோண்டுனாங்க, ஒன்றும் பேச விடாது. அல்ல, நமக்காக இவ்வளோ பாடுகளை செய்து அவரையே நோக்கி பாருங்கள். அந்த வசனத்தில் நிற்பான். நீ யாரையும் பார்த்துட்டு இருக்க மாட்டா. யாரையும் பார்த்து போனீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. வருஷம் நான் இப்போ எத்தனை வருஷம் மாதிரி கேட்டுட்டு இருக்கா, நான் நடத்திட்டு இருக்கேங்க, உனக்கு புரியும். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசத்தில் பூரணப்படுங்க. உங்கள் அறிக்கை அதில் தான் வெளிப்படுகிறது. உங்கள் விசுவாசம் அறிக்கையில் தான் வெளிப்படுகிறது. ஆமென். முழங்கால் இல்லைங்க, ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுறதுல இருக்கிற சத்தியமாகிய தலைப்பு ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்த வசனங்கள் கொஞ்சமாக தான் சொல்லப்பட்டது. ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன். பூர்ணப்படுத்தும், தகுதிப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலேயும் பாவத்துக்கு மரித்த அந்த சத்தியம் பூரணப்பட, அது ஏதோ ஜாடையாக அல்ல. ஆமை உயிர்த்தெழுந்தது ரெண்டாவது கிறிஸ்துவோடு கூட, ஆமை உயிர்த்தெழுந்து மகிமையடைந்த கிறிஸ்துவோடு கூட அதற்குரிய ஜீவத்திற்காக இந்த அறியவும் விசுவாசிக்கவும் அதில் பலப்படும் கிருபை செய். எல்லாம் அதற்கு தடையானவைகள் எதிரே சபித்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் தெய்வம் காருண்யமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.